மெத்தாம்பிட்டமின் இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீலில் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலாக விஷயங்கள் போட்டிருந்தேன். இவ்வளவு டேஞ்சரஸான ட்ரக்கை ஏன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இதை நிறுத்தலாமல்ல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது கரெக்டான கேள்வி தான். இந்த மெத்தாம்பிட்டமின் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரக்கு தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரிட்டிக்கலான டிசீஸ்க்கு, குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிசீஸ்க்கு தேவைப்படுது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தேவைப்படுது, ஒபிசிட்டிக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ட்ரக்கு சரியான முறையில் மேனுஃபேக்சர் பண்ணி சரியான முறையில் டாக்டர் கொடுத்து சரியான முறையில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ அது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ குட் ப்ரிஸ்கிரைப்டு ட்ரக் ஃபார் அ குட் டிசீஸ். ஏன்னா மெத்தாமெட்டமின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல்டு 2 ட்ரக். ஸோ இந்த ஷெட்யூல்டு ட்ரக் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நிறைய ட்ரக் ஃபார்மசிக்கு வருது, நிறைய ட்ரக் டாக்டர் எழுதுகிறாங்க. நம்ம தலைவலிக்கு மாத்திரை வாங்குகிறோம், சளிக்கு மாத்திரை வாங்குகிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். இந்த ஷெட்யூல் 2 ட்ரக்கு, ஷெட்யூல் எக்ஸ் ட்ரக்கு, இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்டரோட லைசன்ஸ் எல்லாம் வச்சு தான் கொடுப்பாரு, டாக்டரோட சைன் சீல் இருந்தால் தான் கொடுப்பாங்க. சில ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாசில்தாரோட சைன் இருந்தால் தான் சில ட்ரக்கெல்லாம் வாங்க முடியும். ஸோ இந்த மெத்தாம்பிட்டமின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லீகலாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வேற ஒரு ஃபார்மில். ஏன் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மருந்தினோட எஃபெக்ட், இந்த மருந்து கொடுக்குற அடிக்ஷன், அடுத்தடுத்து இந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தூண்டுதல் கொடுத்துருது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டோபாமின் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விஷயம் உடம்புலேயே க்ரியேட் ஆகும். இந்த டோபாமின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான விஷயத்தை உடம்புல க்ரியேட் பண்ணும். என்ன க்ரியேட் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்போ, ஒரு விஷயங்களை செய்கிறப்ப இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், அது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குறது அந்த டோபாமின். இந்த மெத்தாமெட்டமின் அதிகம் யூஸ் பண்ணுறப்ப இந்த டோபாமின் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அதிகமாக சுரக்க ஆரம்பித்ததுனோடனே இந்த மெத்தாமெட்டமினுடைய எஃபெக்ட் நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க ஆரம்பித்தோடனே அதில் அடிக்ஷன் போக ஆரம்பிச்சிடுறாங்க. மெத்தாமெட்டமின் கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் போயிடும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், நரம்பு டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், எலும்பு போயிடும், ஸ்கின் ரேஷஸ் வரும். ஸோ இல்லிசிட்டாக இதை யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக மெத்தாமெட்டமினில் ரெகுலராக போடக்கூடிய சில காம்போசிஷனை தவிர இல்லீகலாக சில டேஞ்சரஸான காம்போசிஷன் போடுறதுனால இதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப ஹைலி டேமேஜை கொடுக்குது. இது போக டார்மின்-10 அப்படின்னு ஒரு மருந்து இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கும் சைக்கலாஜிக்கல் டிஸார்டருக்கும் சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்காக கொடுக்கறதுக்காக இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாம் இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுனால இதை தடை பண்ண வேண்டிய காலம் வந்துச்சு. ஈவன் டார்மின்-10 கூட பார்த்திங்கன்னா ஒரு சைக்காட்ரி ட்ரக் தான், அதையும் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது போக அல்ப்ராசோலம் இருக்குது, இப்படி இது மாதிரி நிறைய ட்ரக் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப டெட்லி பார்த்திங்கன்னா அந்த மெத்தாமெட்டமின் இருக்கிறதுனால இதை நம்ம தடை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். மறுபடியும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.